Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 3 யோவான் 1:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கீழ்ப்படிதலோடு நடந்தால் கனப்படும்படி தேவன் உங்களை உயர்த்தி அளவின்றி ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, தம் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றே தேவனின் இருதயம் விரும்புகிறது. வேதத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசிக்கிறோம். அநேகர் நோய் கொண்ட சரீரத்திற்கும் ஆரோக்கியமுள்ள சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உடனே கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் நோய் கொண்ட ஆத்துமாவுக்கும் ஆரோக்கியமுள்ள ஆத்துமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிவதில்லை. ஆத்துமாவின் வாழ்வு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. இன்று அநேகர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆத்துமா வாழ்கிறதா என்பதே தெரிவதில்லை. அந்த ஆத்துமா நோய் கொண்டு ஒடுங்கி போய் இருக்கிறதா அல்லது அந்த ஆத்துமா மரணமடைந்திருக்கிறதா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆத்துமா வாழ்கிறது போல என்று சொல்லும்போது ஆத்துமாவின் நிலைமைக்கு தக்கதான சரீர வாழ்வும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சில வேளைகளில் இப்படி வாழ்த்துவது சாபமாகவே மாறிவிடுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் சிலருக்குள் ஆத்துமா வியாதிப்பட்டிருக்கிறது, சிலருக்குள் ஆத்துமா செத்து கிடக்கிறது. ஆத்துமா வாழ்வது போல என்று சொல்லும்போது அப்படிப்பட்டவர்களை சரீர வியாதிக்கும் உலக பிரகாரமான சாவுக்கும் உள்ளாக்கிவிடக்கூடாது. ஆரோக்கியமுள்ள ஆத்துமாவிலே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியிருக்கும். ஆத்துமாவில் கர்த்தரை துதிக்கும் துதி இருக்குமென்றால் சரீரத்திலே தெய்வ பிரசன்னம் நிரம்பி வழியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். சரீரத்திற்கு பல மருந்துகளையும் ஊட்டச்சத்துகளையும் மனுஷன் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் ஆத்துமாவிற்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? ஞானி சொல்லுகிறார், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். சாதாரணமாக துக்கத்தை நெஞ்சிலே அடக்கி வைத்து கொள்ள கூடாது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். தங்களுக்கு அருமையானவர்கள் மரித்து போனால் வாய்விட்டு அழுது துக்கத்தை வெளியிட்டு விட வேண்டும். 4 பேரிடம் தங்களுடைய இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து குறைத்து விட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் உள்ளத்திற்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தால் நாளடைவில் அந்த துக்கம் வாழ்க்கையை தாக்குகிறது. சரீரத்திலே பலவிதமான நோய்களை கொண்டு வந்து விடுகிறது. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமாவை விட்டு பயத்தை அப்புறப்படுத்துங்கள். இன்றைய வாக்குதத்த வசனத்தின் மூலம் தேவன் நம் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி மட்டுமல்ல, நம்முடைய சரீர சுகத்தையும் அன்றாட வாழ்வில் பலனையும் குறித்து அக்கறையா இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. உங்கள் கை
கையின் வேலைகளிலும் உங்கள் குடும்பத்தாரின் வேலைகளிலும் பிள்ளைகளின் பிரயாசங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தம் ஜனங்கள் பேரில் அவர் கம்பீரமாக களி கூறுகிறார். தேவன் உங்களை பார்க்கும்போது தமக்கு பிரியமான பிள்ளை என்று அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கூறுகிறார். நம்முடைய பரலோக தகப்பனின் இருதயம் அப்படியே இருக்கிறது. தாவீதை பாருங்கள். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தரே அவனை பற்றி கூறினார். தேவன் அவரது இருதயத்தை தேடுகிறவர்களையும் அவர் வழியில் நடக்கிறவர்களையும் செழிக்க பண்ணுகிறார். அவ்வாறே நாம் நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மில் பிரியப்படுகிறார். உபத்திரவங்கள், துரோகங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது என் சித்தமல்ல உம் சித்தமே ஆக கடவது என்று நாம் கூறும்போது கர்த்தர் நம் கீழ்ப்படிதலை கனப்படுத்துவார். இயேசு சிலுவைக்கு முன்பாக கெத்செமனேயில் இதை காண்பித்தார். வேதனையாக இருந்தாலும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முழுவதுமாக ஒப்படைத்தார். அவ்வாறே தேவனுடைய பலத்த கரத்தின் கீழ் நாம் நம்மை தாழ்த்தும் போது அவர் ஏற்ற வேளையில் உயர்த்துவார். பிரயாசப்படுவதால் அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்படைப்பதன் மூலமாகவே செழிப்பு புரண்டோடும். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் ஆத்துமாவை, சுகத்தை, கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவதாக தேவன் வாக்கு கொடுத்துள்ளார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்படும் அளவுக்கு தம்மை அவர் தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்கள் கீழ்ப்படிதலோடு நடந்தால் கனப்படும்படி தேவன் உங்களை உயர்த்தி அளவின்றி ஆசிர்வதிப்பார். முழங்கால்கள் யாவும் கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கும். அவரில் நீங்கள் சந்தோஷத்தையும் ஆசிர்வாதத்தையும் செழிப்பையும் காண்பீர்கள். தேவனுடைய வாக்குதத்தத்தின்படியே உங்கள் ஆத்துமா, சுகம், வாழ்க்கை ஆகியவை செழித்திருப்பதாக. ஜெபம். அன்பின் தகப்பனே, நான் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பும் உம் இருதயத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆத்துமா பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் செழித்திருப்பதாக. தினமும் எனக்கு நற்சுகத்தையும் பலனையும் தந்து ஆசிர்வதித்தருளும். என் கைகளின் பிரயாசத்தையும் என் குடும்பத்தாரின் பிரயாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவீராக. என் பிள்ளைகளும் சந்ததியினரும் உம் ஆசிர்வாதத்தில் நடப்பார்களாக. உம்முடைய பரிபூரண சித்தத்திற்கு எப்போதும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கெத்செமனேயில் இயேசு தாழ்மையாக இருந்தது போல நானும் இருக்க எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். உமது நேரத்தில் என்னை உயர்த்தும். என் வாழ்வை கனத்தினால் நிரப்பும். என் வாழ்வில் உமது சந்தோஷமும் கம்பீரமும் நிறைந்திருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.